வென்டோ PCR 2.1 2010 மாடல் டீசல் போர்டு. இது கம்ப்ளைண்ட் வந்து என்னடா பார்த்தீங்கன்னா P0204 சொல்லிட்டு சிலிண்டர் நம்பர் 4க்கான ஃபால்ட் கோடு வரும். அந்த கோடை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா டிடிசி வந்து டெலீட் பண்ணிட்டோம். ஏன் டெலீட் பண்ண சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஹார்ட்வேர் வைஸாக எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, சாஃப்ட்வேர் வைஸாக தான் ப்ராப்ளம். ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணிட்டோம்னா அந்த கோடு வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து வண்டியை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா 4 நம்பர் இன்ஜெக்ட் இருக்கும், லைன் வருது, 3 நம்பர் இன்ஜெக்ட் லைன் வருது. ஸோ இதனால் வந்து இதில் வந்து போர்டு வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே காயில் லைட் எரியறதுக்கு ரீசன் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூல் ப்ரெஷர் அதுக்கான சம்மந்தப்பட்ட கோடு மட்டும்தான் இதில் வந்து இருக்கும். அதனால தான் இந்த ஃபியூல் ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் மிக்சர் கம்ப்ளைண்ட் அது மாரி இருந்ததுன்னா இது மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் மேப்பிங்னு சொல்லுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்தாலே இந்த யூரோப்பியன் வெஹிக்கிள்ஸ் இந்த காயில் லைட் எரியும். இந்த காயில் லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வெஹிக்கிள்ஸ் மாரி அவாய்ட் பண்ணக்கூடாது. இந்தியன் வெஹிக்கிள்ஸில் காயில் லைட் எரிஞ்சுன்னா குளோபல் கம்ப்ளைண்ட்னு சொல்லுவாங்க. பட் வென்டோ, போலோ, இந்த வோக்ஸ்வேகன் குரூப்பு, அதுக்கடுத்து பென்ஸ், BMW இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கார்ஸில் எல்லாமே காயில் லைட் தான் இன்ஜெக்டர் சம்மந்தமானது. அதாவது ஃபியூல் மானிட்டரிங் சிஸ்டமில் எரர்னா இந்த காயில் லைட் வந்து எரியும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த டிடிசி டெலிட் பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமானு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் வராது. ஏன்னா ஹார்ட்வேர் வைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. சாஃப்ட்வேர் வைஸாக மட்டும்தான் அந்த டிடிசி வந்து எடுத்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா PCR 2.1 தெரிஞ்சுங்களா, இந்த PCR 2.1க்கான ப்ரீசெட்டை லோட் பண்ணி இதில் இருக்கிற இப்போ எனக்கு இந்த ஒரு டிடிசியை மட்டும் நான் ஆஃப் பண்ண வச்சுக்கலேன். இங்கே போயிட்டு டிடிசி கொடுத்தனாலே போதும், இது வந்து டோட்டலாகவே ஆஃப் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா, கலர் சேஞ்ச் ஆகணும், இது ஆஃப் ஆகிடும். இது அன்லாக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து ரெஜிஸ்டர்லாம் கொடுத்து இந்த போர்டு அன்லாக் பண்ணி இது வந்து EPROM வந்து அன்லாக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கொடுத்து PCM ஃப்ளாஷ்லேருந்து எடுத்து டேட்டாவை திருப்பி ரீரைட் பண்ண முடியும்.